தெற்கு பார்த்த விநாயகரை போய் தேங்காய் உடைச்சி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன தடைகளா இருந்தாலும் தடைகள் சுக்குநூறாக உடைந்து விடும். தெற்கு பார்த்த விநாயகர் போடுங்க. அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு எதுக்குங்க நேரம் காலம்? நீங்களாச்சு கடவுளாச்சு, போங்க ஒரு தேங்காய் வாங்க, விடல் போட்டு எப்பா சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருப்பா, இந்த விஷயம் நல்லபடியா நடக்கும்னு வேண்டிட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் காலை இந்த விஷயம் தடையில்லாமல் முடிந்து விடும். அருமையா சமையலுக்கு. அப்ப சமையலுக்கு வரும்பொழுது, சமையல் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று என்னன்னா, கண்களை இறுக மூடி அன்னபூரணியை மனசால நினைச்சு அந்த கேஸ் அடுப்பை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு சமைங்க. நான் இன்னைக்கு சமைக்க போறேன், என்னுடைய சமையலானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், என்னுடைய குழந்தைகள், மாமனார், மாமியார், என்னுடைய கணவருக்கு ஒரு அருமருந்தாக இந்த சமையலானது இருக்க வேணுமாய் எல்லாம் வல்ல அன்னபூரணி தாயே உன்னை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய சமையல் டேஸ்டாக இருக்கும். கடவுளுக்கு எந்த ஒரு பொருளையும் சமர்ப்பணம் பண்ணால் அதோடைய டேஸ்டே வேற. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிரணவல்லபே. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது, சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது தினம் 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 இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி ஒரு சமையலை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனசு லேசாயிடும்.